எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற தமது ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பது உண்மை. நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள திறவுகோலாய் இருப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சங்கீதம் 128 குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளையையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை தேவன் பஞ்சகாலத்திலும் போஷிப்பார் என்று வேதாகமம் உறுதியளிக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறேன் என்று அறிவிப்பதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. நமக்கு ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நன்மைகளையும் செய்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் சிறியவர்களா அல்லது பெரியவர்களா என்று கர்த்தருக்கு முக்கியம் அல்ல. நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதே அவரது சித்தம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயும் ஆரோனின் குடும்பத்தை சேராதவர்களானாலும் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த சத்தியத்தை உறுதியாய் நம்புகிறார். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34 முதல் 36 வரை விசுவாசத்தோடு சொல்லியிருப்பதை காணலாம். ஒரு சிலர் தேவனுடைய கிருபையில் பலவீனமாயிருப்பார்கள், வேறு சிலர் கிருபையில் பலப்பட்டிருப்பார்கள். மந்தையில் வெள்ளாடுகளும் இருக்கும், செம்மறியாடுகளும் இருக்கும். கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவா அல்ல. யாராக இருந்தாலும் தமக்கு கீழ்ப்படிந்து தமது கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கிறார். தமக்கு பயப்படுகிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் குறைந்து போகாது, அதிகரித்து கொண்டே இருக்கும். நான் கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியில் ஜீவிக்கும் காலம் வரையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு குறைவு இருக்காது. நீதிமொழிகள் 4:18 எழுதியிருக்கிறது போல நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் நம் மீது பட்டுக்கொண்டே இருக்கும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, நாமும் நம் பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமா? ஆமென்.